இன்னைக்கு நம்ம வாழைக்கட்டையெல்லாம் வந்து பார்த்தா அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக வரல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சொட்டு நீர் டியூப்பு ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு டியூப் தான் போட்டிருக்கோம். இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ, தண்ணி பத்தாததுனால தான் நல்லா வரலையோன்னு எனக்கு தோணுச்சு. சரி, நாம இந்த சேனலில் வீடியோ போட்டு 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாரி, இனிமேல் டெய்லியும் இந்த சேனலில் வீடியோ வரும். சரி, நம்ம தண்ணி விடுறதுக்கு வேற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஐடியா வந்தது. இந்த வால்வுல இருந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி நம்ம டைரக்டாவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல என்ன ஆகி போச்சுன்னா, பொலியோரத்தில் கல்லுக்கெல்லாம் இருக்குது. சரி, நாம ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணாமல் விட்டுருவோமா, வாய்க்கால் பிடிச்சி இழுத்துட்டேன். ஏன்னா போக போக கொஞ்சம் மேடாக இருக்குது, தண்ணி தான் போகுமான்னு தெரில. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. இல்லை நம்ம கிட்ட வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வாய்க்காலை பிடிச்சிட்டு வந்துட்டு நானும் வால்வை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வால்வை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். எல்லாம் ரொம்ப நாள் ஆனதுனால பாசமெல்லாம் பிடிச்சி ரொம்ப டைட்டாக இருந்தது, வரவே மாட்டேன்து. எப்படியும் நம்ம நினச்சதை நடத்தியாகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். விவசாயம் பிடிக்கணும், ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணியை வச்சு அடைச்சிட்டேன். ஏன்னா தண்ணி இந்த பைப்புக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனால் சொட்டு நீரில் போகும். தண்ணி எல்லாம் நம்ம இங்கே வந்தால் தான் நமக்கு தண்ணி கட்ட முடியும். வரதே கொஞ்சம் தண்ணி, அதுவும் அங்கேயும் இங்கேயும் போச்சுன்னா அதில் நம்ம தண்ணி விடவே முடியாது. இது நாம் எதில் விடுறோம்னா, ட்ரில்லரை வச்சு நம்ம மண் எடுத்து கட்டியிருந்தோம் வாழை மரத்துக்கு. அந்த சென்டரில் தான் விட போகிறோம். அந்த சென்டரில் தண்ணியை ஃபுல்லாக விட போகிறோம். நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. சரி, அந்த நெட்டுக்கு ஃபுல்லாகவே போயிடுது. போகிறதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடுதுப்பா ஒரு நெட்டுக்கு போகிறதுக்கு. சரி, பொறுமையாகவே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நெட்டுக்கு மாற்றி விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கே தேங்கி தான் வந்தது. ஏன்னா என்னன்னா போக போக மேடாக இருக்குது. ஃபஸ்ட்டு காலுக்கு போயிடுச்சு, செகண்ட் காலுக்கும் போயிடுச்சு, 3வது காலுக்கு பார்த்தா ரொம்ப மேடாக இருக்குது மாதிரி தெரியுது. ஆனால் அங்கேருந்து கீழே தான் உடைக்கும், இங்கே வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணுறது? என்னடா இது, அந்த கடவுள் நமக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, பண்ணுறதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுல்லாகவே நம்ம வாய்க்காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த கோட்லேயும் பைப் இருக்குது. சொட்னி டியூப்பெல்லாம் அடைச்சி விட்டு அந்த பைப்பில் ஓப்பன் பண்ணி விட்டு அதிலிருந்து தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் மறுபடியும் வாய்க்காலை பிடிக்க ஆரம்பிச்சு. அதில் தண்ணி விடணும்னா நம்ம இந்த வால்வை போட்டு தான் ஆகணும். இந்த 2 கால் விடுறதுக்காக இந்த வால்வை கழட்டி ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டு டைம் தான் போச்சா வழியா, வேறு வேல்யூ ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, இந்த வால்வை போட்டு விட்டு மறுபடியும் நம்ம கட்ட ஆரம்பிப்போம். கரெக்டாக அந்த வால்வையும் போட்டு விட்டுட்டு அந்த கேட்டு வால் எதுன்னு பார்த்து திருப்பி ஆன் பண்ணி விட்டுட்டேன். அங்கே போய் பார்த்தா தண்ணி இப்படி அடிச்சிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா, இந்த சொட்டு நீரில் பைப்பில் குப்பை கீறு வந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பைப் வச்சுருப்பாங்க. இதில் தான் நம்ம தண்ணி எடுத்து விட்டு கட்ட போகிறோம். சரி, அதெல்லாம் ரைட்டு. இதே இந்த துணியை போட்டு கட்டுறதுக்குள்ளே படாத பாடு எனக்கு தான் தெரிஞ்சுது. அப்படியே போட்டு புடுங்கிட்டு வந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் கட்டி போட்டாங்க. இதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. தண்ணி எல்லாம் சீறி அடிச்சதுனால எல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு. விவசாயம் பிடிக்கணும், ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிருந்து தண்ணி நெட்டா கீழே போகுது, இறக்கமா இருக்குது இல்லையா, அதனால சல்லுன்னு போயிடுது. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரியே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துடுது. இந்த வழியா இந்த 3வது காலுக்கு இப்படியா விட்டுட்டு ஒவ்வொரு காலா மாறி விட்டுட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நீட்டா வேலை முடிஞ்சுதா? இதுக்கு பாருங்க எவ்வளவு வேலை. அடுத்த தண்ணியெல்லாம் ஈஸியா பண்ணலாம். இந்த காலில் தண்ணி ஃபுல்லா ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுது. ஏன்னா அங்கிருந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால பரவாயில்ல அடுத்த காலுக்கு மாறி விட்டேன். இந்த காலும் ஃபுல்லா நெட்டுக்கா போயிடுது. அப்படியே அடுத்த காலுக்கு மாறி விட்டுட்டு பார்த்தா வாழை மரம் இடக்கண்ணெல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. சரி, நம்ம அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சும்மா தானே இருக்கோம் தண்ணி பாய வரைக்கும். அது வரைக்கும் என்ன வேலை பண்ணுறோம், இந்த இடக்கண்ணையெல்லாம் அறுப்போமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அறுத்துருவோம், யோசிக்கக்கூடாது, நம்ம வேலையை பண்ணணும்னு நினச்சோம்னா பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துகிட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடக்கண்ணெல்லாம் ஏன் விடக்கூடாதுன்னா, தார் போட்டு பழம் பெருசாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடக்கண்ணை விடக்கூடாது, தார் வெட்ட வரைக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் நல்லா ஊறும், பெருசாக வரும், நிறையா தார் போடும், பழம் வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, அறுத்து விட்டுறணும். இன்னுமே நீங்கள் ஒரு லைக் போடலன்னா லைக் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இடக்கண்ணையெல்லாம் அறுத்து விட்டுட்டு அப்படியே இந்தால பார்த்தா நம்ம முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதெல்லாம் மேலையெல்லாம் காஞ்சி போச்சு, கீழே எல்லாம் புல்லு பூண்டு ஏகப்பட்டது. இதையே சுத்தம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் முருங்கை மரத்தை காப்பாற்ற முடியும். சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கக்கூடாது, நம்மளை பொறுத்த அளவுக்கு வேலையை ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிச்சிடணும். அப்படியே கத்தி எடுத்துட்டு பில்லு பூண்டெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த பில்லு பூண்டெல்லாம் புடுங்க முடியாது, இதெல்லாம் கையில் பட்டாலே பிக்கும். ஒவ்வொன்றும் அறுத்து ஒரு குட்டானா போட்டுட்டேன். சரி, பில்லு பூண்டையெல்லாம் அறுத்து சுத்தம் பண்ணிட்டேன். இந்த முருங்கை மரம் மேலையெல்லாம் காஞ்சே போச்சு, தலையே இல்லை. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்க்கும்போது கோடாலி எடுத்துட்டு வெட்டி சாச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியா போட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு தண்ணி விட்டா மறுபடியும் கொழுந்து விட்டு நல்லா தளைஞ்சு வந்துடும். அதனால தான் அப்படியே ஒவ்வொரு வாதம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்பதான் நல்லா தளைஞ்சு கொழுந்து விட்டு தலையும். அப்படியே ஒவ்வொரு மேலே எட்டுல மேலே ஏறி மரத்து மேலே ஏறி வெட்டி
வெட்டி விட்டேன் விட்டுருவனா உன்னை. சரி மரத்தை மட்டும் வெட்டுனா பார்த்தாது, வெட்டின மரத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டு சுத்தம் பண்ணணும் இல்லையா, இல்லைனா நம்ம வெட்டினது வேஸ்ட்டாக போயிருமாப்பா. அதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டுட்டு தண்ணி விடணும் இல்லையா, தண்ணி விடலன்னா நம்ம வெட்டினதுக்கே பிரயோஜனம் இல்லை. அப்போ தான் தலையும், தண்ணி விட்டால் தான் தலையும், இல்லைன்னா தலையாது, காஞ்சி போய் கிடக்குது எல்லாம். அதனால் வச்சு வாய்க்கால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாய்க்கால் பிடிச்சி அதை ரவுண்டாக பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளே தண்ணி விட போகிறோம். எப்படியும் மம்டி எடுத்து வெட்டி ரவுண்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் போய் மோட்டர் போட்டு விட்டு தண்ணி விட்டுட்டேன். பக்கத்தில் சப்போட்டா பழம் மரம் இருக்குது, அப்படியே அதுக்கும் போயிரும் இல்லையா, அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் லைக்கே போட மாட்டேறீங்க. இது தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு தலைஞ்சு வந்துருக்குதுன்னு. அப்படியே அடுத்த நாள் வந்து நம்ம காட்ட பார்த்தா என்னடா இது எதுவுமே பண்ணாத கிடக்குது, ஏதாவது பண்ணலாம். அப்படியே அந்தால பார்த்தா நம்ம பொழிய பார்த்தா என்னடா இது இப்படி கிடக்குது, புல்லு பூண்டு ஏகப்பட்டது ஏறி கிடக்குது. இதை சுத்தம் பண்ணியே ஆகணும்னு போய் அருவாள் எடுத்துகிட்டு வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பூண்டெல்லாம் புல்லு பூண்டெல்லாம் பெரிய பெரிய பூண்டெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் அறுத்துப்புட்டா போதுமா, அப்படியே அந்த பில்லெல்லாம் செதுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வாய்க்கால் இதுதான், இதில் தான் தண்ணி விட முடியும். பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.